ஜப்பான்ல டொயோக்கே இருக்கு இல்லையா, அங்க ஒரு பெரிய டிசிஷன் ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, மக்கள் வந்து டெய்லி வந்து வேலை செஞ்சுட்டு அதே மாதிரி ஸ்கூல் விட்டுட்டு வந்தா 2 மணி நேரம் மட்டும்தான் வந்து செல்போன் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மேயர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் மேயர் இந்த மாதிரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க? இவங்க நல்லது நினைச்சு சொல்ல போய் நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. மேயர் சொன்னது அந்த மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா, அவங்க எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இத கேட்கும்போது ஏதோ சின்னதா வந்து நமக்கு தோணலாம். ஆனா ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. குழந்தைங்க வந்து லேட் நைட்ல வந்து ஃபோன் யூஸ் பண்ண போய் தூக்கமே இல்லாம இருக்காங்க. அதே மாதிரி பெரியவங்க கூட ஃபேமிலிக்காக வந்து நேரம் குடுக்குறதே இல்ல. ஸோ ஹெல்த்தும் ரிலேஷன்ஷிப்பும் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஸ்கூல் பசங்க நைட் 9 மணிக்கு அப்புறம், பெரியவங்க 10 மணிக்கு அப்புறம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து மேண்டேட்டரியா வந்து லா வந்து கிடையாது. யாராவது மீறினாலுமே வந்து ஃபைன் அண்ட் பனிஷ்மெண்ட் எதுவுமே வந்து கிடையாது. இது ஒரு ஜென்டில் ரிமைண்டர் மாதிரி அவங்களோட வாழ்க்கையும் அதே மாதிரி தூக்கத்தையும் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற ஒரு கேரிங் மெசேஜ் மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ ஆனால் மக்களோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக இருக்கு. கொஞ்சம் பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஆனால் ரொம்ப பேர் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. இது ஒரு பர்சனல் ஃப்ரீடம் வந்து குறைக்குதே அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல வந்து மெயினா வந்து நோட் பண்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் கிரைம், கிட்னாப்பிங் அதிகமாக வந்து இருக்கு. அதனால ஃபோன் லிமிட் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. அது ஒரு ரீசனாவே அவங்க வந்து சொல்லவே இல்லை. ஸோ உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் மட்டும்தான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா வந்து அட்வைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரியும் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் இல்லைனா உடனே பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம்.